வணக்கம் என் மக்களே, சகோதர சகோதரிகளே, அருமை மாப்பிள்ளைகளே. எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் உள்ளத்தாலும் உடலாலும் பயந்து போய் அரண்டு போய் மிரண்டு போய் உட்காந்துருக்கேன். யாருனாலன்னா இவளே ஒரு கொடூர ராட்சசி. எனக்கு எய்த்தாப்பில் ஒருத்தி படுத்திருக்கா. அவளே ஒரு கொடூர ராட்சசி. இவளை விட ஒரு பெரிய ராட்சசி அங்கே இருக்கா. 25 வருஷம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் பார்த்தீங்களா. அவள் காலையில் நடந்தது. யார் அந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னு தெரியலை. 11 நிமிஷத்துலேயே அந்த வீடியோவை கட் பண்ணிட்டேன். எப்போயும் ஒரு 18-20 நிமிஷம் வீடியோ போடுவேன். என்னைய பேசவே விடலை. அதுபோக அவளுடைய அந்த கொடூரமான இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக அவள் எப்படி மெல்ல மெல்ல சந்திரமுகியாக மாறினாங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கல, எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் சூர்யா கூட அந்த வீடியோவை பார்க்கல. இதை ப்ளே பண்ணுறேன், இதை மாத்திரம் கேளுங்க. இவளுக்கு வேப்பங்காயா கசக்குது. அப்ப வேற வித நீ ஏதோ பிளான் பண்றியா? வேற இல்ல, நான் கேக்குறேன். நான் அப்புறம் ஓப்பனாவே கேட்டுருவேன். உன்னுடைய சுதந்திரம் இப்ப வேற ஏதாவது ஒரு பிளான் போட்டு வேற மாதிரி நீ பண்றதுக்கு பிளான் பண்றியா? ஏன் வீட்டோட போகணுங்கிறதுக்கு ஏன் உனக்கு இவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்கு? அங்க எல்லாமே நடக்குது, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பொத்திக்கிட்டு போய் இந்த அடுத்த ஆள் மேல பழிய போடுறது. நீ ஒருத்தி தான் உலகத்திலே யோக்கியமானவ, மத்தவங்க எல்லாருமே தப்பு பண்றாங்கன்னு போக கூடாது. வார்த்தை கேட்டுருவேன். நான் இனிமே போறேன், இனிமே ஒருத்தோட லவ் பண்ண போறேன், கல்யாணம் பண்ண போறேன், நிம்மதியா இருக்க போறேன். போ. ஏற்கனவே நீ லவ் பண்ணி தானே இந்த நிலைமைக்கு நிக்குது. யாராவது சொல்ற பேச்சாவது கேட்கணும். பேச கூட நான் சொல்றது நல்ல குடும்பத்துல உனக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். கேட்டுக்கோங்க. எங்களுக்கு சுடுகாடு வீடு பிடிக்கல. சரி, நான் அதனால வீடை பார்த்து எனக்கு இப்பவும் சொல்றேன். இப்ப நான் இங்க இருக்கிறேன், நீங்க அப்படியே ஒரு வீடை வாங்குங்க, புது வீடா வாங்குங்க, மெயின்ல வாங்குங்க. வாங்கி கொடுத்துட்டு என்னைய சொல்லுங்க. நான் அந்த வீடு சுத்தம் பண்ணணும்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், பெரியவர் என்ன சொல்றாருங்க, இந்த வீடை நான் கிளீன் பண்றேன், சுத்தம் பண்ணி. ஒண்ணு நீ பேசல, சும்மா போட்டுக்கிட்டு நச நசன்னுக்கிட்டு கருமா. இல்லன்னா ஒண்ணு வீடியோ போடுற வரைக்கும் வெளியே போ. அங்க ஒரு நாய் குலைக்குது, இங்க ஒரு நாய் குலைக்குது. டார்ச்சர் பண்ணக்கூடாது. நச நசன்னு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. தொண்ணு 6 மணி நிலையில வந்தால் அப்படிதான் ஓலப்பாயில நாய் முண்டா மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற. பகல்ல பேசினாலும் ஒரு நாயத்தை பேச விட மாட்டேங்கிற. அப்புறம் என்ன அது? நீ தயவு செய்து வாய் மூடு. நீ அட்வைஸ் பண்றதுக்கு எவனுமே இல்ல. நீ எவன் சொல்றத கேக்குற? நீ பல பேர் கூட அப்படியே போய் பேசிக்கிட்டு சல்லா உல்லாச பேசிக்கிட்டே இருப்பியா? அப்புறம் இதாங்க நடந்த சம்பவம். என்னை ஒரே வார்த்தையில் அடக்கி, அதோடு நான் எனக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுனே தெரியலை. இப்போ கூட சொல்கிறேன், சூர்யா கிட்ட ஒரு விஷயத்தை இப்போ நான் மறைச்சிட்டேன். நான் வர்றதுக்கு இங்கே வரும்போது மணி 11:30 மணி 11:45 ஆயிடுச்சு. வீடியோ 10:10 போஸ்ட் பண்ணிட்டேன். என்னைய ஒரே தான் டார்ச்சர். அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு வீடு பார்த்தே ஆகணும், இப்போ நீ தனி குடித்தனை என்னை வச்சே ஆகணும், உன் காசை நீ செலவு பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை விடமாட்டேன், வா போய் வீடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னை கையோடு கூட்டு போயிட்டான். கூட்டு போய் சுப்பிரமணியபுரம் தாண்டி அங்கிட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு மாடி வீடு. அந்த மாடி வீடை போய் பார்த்து இந்த வீட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற பார்த்தா கோயிலுக்கு பக்கத்தில் பாக்ஸு கட்டி வரிசையாக கட்டியிருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பாட்டு போட்டுருவாங்க போல். இது மார்கழி மாதம் வேறு. இது போக ரெகுலராகவே அந்த இடத்துல பெர்மனண்ட்டாக இருக்கிற கோவில். தினம் பாட்டு ஓடும் போல். நான் வேணாம்ப்பா, அவசரப்படாத, வீடு ரொம்ப பெரிய வீடுலாம் கிடையாது, ஒரே ஒரு 10க்கு 8 ரூமு, ஒரு 4க்கு 4 அடுப்படி, அதிலே பாத்ரூம்குள்ளேயே அட்டாச் பாத்ரூமு. உள்ளே ஒரு ஆள் கூட நுழைய முடியலை, குளிக்க முடியாது, குண்டி கழுவ முடியாது, எதுக்குமே வசதி இல்லாத ஒரு வீடு. அந்த வீடை பிடிச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்கு நான் போயே தீருவேன், நீ அட்வான்ஸை கொடு, நீ எனக்கு இப்போவே இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு அந்த வீடை பிடிச்சி கொடு, நான் 1ஆம் தேதி நியூ இயர் அன்றைக்கி அந்த வீட்டில் போய் நான் பால் காய்ச்சியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி ஓவர் டார்ச்சர். நான் சொல்ல வந்த கருத்து என்னங்கிறதே என்னை அங்கே பேச விடலை. அந்த கருத்தை இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க வீடு கேட்குறாங்களா, நான் பிடிச்சி கொடுக்குறேன். ஏன்னா எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இந்த வீடை பிடிச்சி கொடுக்குறதுனால ஒன்றும் நான் கெட்டு போகிறது கிடையாது. அவள் வீடு பிடிக்கிறதுல எவ்வளவு ஆர்வமாக எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கான்னு பாருங்களேன். இப்போ என் மையம் இருக்கிற வீட்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சுடுகாட்டுக்கிட்ட அவங்க ஒரு வீடு மாத்திரம் இல்லை, சுற்றி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வீடு இருக்குது. அதில் ஒரு வீடு உங்கள் வீடு. அதுக்கு சுடுகாட்டுக்கு எய்த்தாப்புலாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 10 20 2-3 தெரு தள்ளி தான் இருக்குது வீடு. ரெண்டாவது, என் மையன் எதுக்காக வீட்டை விட்டு பற்றி விட்டான்?
சுகைல் புராணம் பாடினதுனால தான். சும்மா உட்காந்துக்கிட்டு லைவில் சுகைல் ஐ லவ் யூ புஜ்ஜுக்குட்டி ஐ லவ் யூ, அதுபோக வந்து பர்த்டே கேக்கு, பர்த்டே இல்லை, அந்த 2000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக இந்த அன்னைக்கு அவன் சேனலே இல்லையா, பூராத்தையும் அழிச்சிட்டு ஓடிட்டான். அவனுக்கு எதுக்காக போய்கிட்டு ஒரு 2000 பேர் வந்ததுக்கு என் பேரே என் சம்மந்தக்காரமாக எல்லாரையும் கூப்பிட்டு போய் கேக்கு வெட்டினேன். அதில் தான் பிரச்சனை உருவாச்சு. உன்னைய பாண்டிச்சேரிக்கு அனுப்பி விட்டது. நீயா போய்கிட்ட உன்னைய பற்றி விட்டார். நீ யாரும் பற்றி விடலை. நான் என் மையன்ட்ட சொன்னேன், என் மையன் வெளியூரில் இருந்தேன், நீங்கள் வரும்போது வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்காக என்னை வெட்டி கொண்டுருவானா? சரி வந்தவொடனே என்ன ஏதுன்னு பேசிக்கிறலாம்ல. உடனே இவ கிளம்பி கால் கிளப்பி போயிட்டான். போனதுக்கும் வந்ததுக்கும் ஏகப்பட்ட கதைகளும் ஓடிச்சு. எவனோ பாண்டிங்கிறவன் டிரைவராக அவனை கூட்டுக்கிட்டு போனாலாம். திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா மாட்டுத்தாவணியில் சரத்குமார் நின்றுருந்தானா, சரத்து, நம்ம சரத்து உயிர் நண்பன், அந்த ரத்தம் கொடுத்தான் பாருங்க, ஆப்ரேஷன் பண்ணி விட்டவன், அவன் நின்றுருந்தானா. அவன் கூட சேர்ந்து 2 நாளைக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு போனாலாம். பல மாதிரி நியூஸு தகவல் வந்துச்சு. சரி வந்த 2 நாளைக்கு எங்கேயோ போன வந்த எல்லாருமே உன்னை ஏற்றுக்கிறல. என் மையன் வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டேன்ட்டான். சின்ன மையன் அம்மா அப்படி போயிடுச்சுன்னு சொல்லி எவனோ அங்கேருந்து ஃபோனில் பட்டனை போட்டதுனால அம்மாவே வேணான்னு முடிவு பண்ணி சம்மந்தக்காரம்மா வீட்டிலே இருந்துட்டான். ஆக பெரிய பிள்ளையும் பகைச்சிக்கிட்டேன், சின்னவனையும் பகைச்சிக்கிட்டேன். பேரை மேலே பாசம் வச்சு அழுவன்னு பார்த்தா கள்ளக்காதலை ஓடி போயிட்டேன். அவன் யார் கூடயோ போய் 2வது கல்யாணம், இது என்னது கல்யாணம் ஆகி அவனுக்கு பிள்ளை இருக்குது. அவன் வேறு யாரையோ இப்போ லவ் பண்ணுறான்னு நேற்று நைட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுத. அதோடு முடிஞ்சு போச்சு. இனிமேல் நான் திருந்திட்டேன், இனிமேல் நான் வந்து யாருக்காகவும் நான் அழமாட்டேன், இதுதான் வாழ்க்கை, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கிட்டவன் எங்கே போகணும்? நேராக கிளம்பி என் பெரியம்மையை வீட்டுக்கு போகணும். தம்பி இந்த மாதிரி நான் வந்து குருட்டுத்தனமாக ஒரு இத்து போன காதலை பண்ணிட்டேன், அந்த காதல் இப்போ எனக்கு செத்து போச்சு, நான் என் குடும்பத்தோடய நான் வந்து உங்கள் வீட்டிலே இருக்கேன்டா, என் பேரனை பார்த்துக்கிறேன், பிள்ளையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வா. நானே உன்னை கூட்டு போய் என் மையன்ட்ட பேசி சேர்த்து வைக்கிறேன் குடும்பத்தோட. இதோட நீ வீட்டோட இருந்திருப்பா. இனிமேல் நல்லது கெட்டதை நீ தெரிஞ்சுக்க. இனிமேல் இதுதான் உலகம், பார்த்துக்க. எல்லாம் உன்னைய வச்சு வீடியோ போட்டு விளம்பரம் சம்பாதிக்கிறதுக்கும் உன்னைய வச்சு வளர்கிறதுக்கும் வந்தவனுங்க. அவங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. இனியாவது எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பமாக இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வர்றப்பான்னு தான் நான் கூப்பிட்டேன். ஆனால் வர்றதுக்கு தயாராக இல்லை. ஒரு பொண்ணுக்கு இதுக்கு மேலே ஒரு பாடம் புத்திமதி யார் சொல்லுவா? ஒன்று பட்டு திருந்தணும். நீ பட்டுட்ட 10 பேர் உனக்காக வந்து உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். சரி அந்த அக்கா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னார்குடி பொண்ணு கூட இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து அதில் ஒரு ஆளை பிடிச்சி அவனுடைய ஆடியோக்களையும் அவங்ககிட்ட பேசின அந்த பல தகவல்களையும் வீடியோவாக எடுத்து போட்டிருக்க, ஆடியோவாக. எதுக்காக? அந்த பிள்ளைக்கு இதனால் வந்து எதுவும் பிரயோஜனம் இருக்கா? இல்லை இதனால் அந்த பிள்ளையோட குடும்பம் எதுவும் ஒன்று சேரப்போகுதா? அவங்க வாழ்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரிஞ்சது நம்ம குடும்பம். சரி இந்த மாதிரி இருக்குது உலகம், இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. நீ ஒருத்தனை சுகையில் பூச்சி நம்புறியே, அந்த பூச்சி எவ்வளோ பெரிய விஷப்பூச்சின்னு சொல்லி அந்த பிள்ளை காட்டுது. அப்போ அதுலையாவது பட்டு திருந்திட்டு சரி 4 பேர் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்கன்ட்டு வீட்டுக்கு போகலாம்ல. அதை விட்டுவிட்டு எனக்கு தனியாக தான் வீடு வேணும், நான் தலைகீழத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்னா இது என்ன அர்த்தம்? இது பேர் என்ன? இப்போ இவளுக்கு என்ன இப்போ இதுன்னா அதை எப்படி எல்லா காசையும் கொண்டு போய் சூர்யாக்கிட்டே கொடுக்குறேன்? அவளே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். காசை நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு பிடுங்குவோம். நம்மளும் அதாவதுங்க நியாயமான செலவுனா நானே தர்றேன். அன்றைக்கி போனோம், நகை நட்டு வாங்கணும்டா. அந்த கழுத்தில் கிடந்த அந்த நகையை போட்டு மேற்கொண்டு இருந்த அந்த பிளாட்டினம் அந்த வைரங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உனக்கு ஒரு தங்கமாக வந்து பொருளாக மாற்றி கொடுத்தேன். இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு பவுன் எவ்வளோ விற்கிது? 1,05,000 ரூபா. செய்கூலி சேதாரத்தோட 1,4 லட்சம் வரும். நீ கழுத்தில் போட்டிருக்க நகை நீ வாங்கும்போது 2.25, இன்றைக்கி அதோட மதிப்பு 3.25 லட்சம். ஆக என்னால் உனக்கு நட்டம் இல்லை. இதே வந்து அந்த ஒரு பிளாட்டினமும் ஒரு வைரக்கல்லும் உன் கையில் இருந்திருந்தால் இந்நேரம் ஏறி இருக்குமா? இன்றைக்கி பேப்பரில் வந்து என்ன போடுறாங்க? தங்கம் விலை உயர்ந்தது, வெள்ளி விலை உயர்ந்ததுன்னா போடுறாங்களே தவிர பிளாட்டினம் விலை உயர்ந்திருக்கு, வைரக்கல்லுக்கு கேரட்டுக்கு ரேட்டு கூடியிருக்குன்னு யாராவது போடுறாங்களா? இல்லை. நான் ஒரு புத்திசாலித்தனமாக உன்னை கூட்டு போய் ஒரு சமயோசிதத்தனமாக பண்ணினது தானே இன்றைக்கி உனக்கு ஒரு கழுத்தில் ஒரு 3.25 பவுனா 3.25 லட்சமா உனக்கு இன்றைக்கி உருவாகி உட்காந்துருக்கு. அதுக்கு காரணம் யார்? நான் தானே. என் குடும்பம் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், என் கூட இருக்கிறவ எப்படி நல்லா இருக்கானோ அதே மாதிரி அவளும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் எல்லாம் பண்ணுறேன். என் குடும்பத்துக்கு தான் நீ போன வந்த, உன்னை வீட்டில் யாருமே ஏற்றுக்கிறல. உன் சம்மந்தக்காரம்மா ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை வந்து என் பெரியம்மையை ஏற்றுக்கிட்டானா? இல்லை சின்னம்மையை உன்னை ஏற்றுக்கிட்டானா? இல்லை பேரனையும் உன் பாசத்தை இழக்க போகிற. இப்போ யாராவது உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. நான் தானே உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன். அது அடைக்கலம் கூட கிடையாது, என் கடமை.
நான் தான் உனக்கு தாலி கட்டின புருஷன். அப்படிங்கும்போது என் கடமை, என் பொண்டாட்டி வந்து ரோடாக இப்படி வந்துக்கிட்டு வீதி வீதியாக திரியிறதை பார்க்குறதுக்கு எனக்கு முடியலை. எனக்கு உள்ளே வலிக்குது. அதனால தான் உன்னை வந்து சரி ரைட்டு அங்கங்கே ஏன்ப்பா சுற்றுற, வீடு பார்க்குற வரைக்கும் நீ இங்கே இருப்பான்னு சொல்லி சொன்னேன். உன் காதலை வந்து இப்போ நீ வந்து விட்டுட்ட. காதலை நீ தியாகம் பண்ணலை, காதல் உன்னைய தியாகம் பண்ணிருச்சு. உன் காதலே உன்னைய தியாகம் பண்ணிட்டேன். உனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்ட்டேன். அப்போ நீ என்ன பண்ணணும்? நியாயவாளிக்கிட்ட நான் கேட்குறேன், இந்த பிரச்சனையை உங்ககிட்ட நான் விட்றேன். நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கள். பிரச்சனை உனக்கு அவனுக்கு இருந்துச்சு, இப்போ முடிஞ்சு போச்சு, அவனுடைய உண்மை முகம் வெளிப்பட்டுருச்சு. அப்போ நீ என்ன பண்ணணும்? உன் குடும்பத்தோடு போய் பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். சரிங்க, நான் முன்னால் போகிறேன், நீங்களும் பின்னாலேயே வந்துருங்க. இப்போ இல்லைனாலும் சரி தான். ஒரு பொங்கல் முடிஞ்சு கூட அவளுக்கு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுனாலே அவளுக்கு வேப்பங்காயாக கசக்குது. அது என்ன செட்டில்மெண்ட்டு? அவள் யார் உங்களுக்கு? தாலி கட்டின பொண்டாட்டியா? சும்மா படுக்க வந்தவ தானே. இந்த பேச்செல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. அவள் படுக்க வந்தவளோ இல்லை என் கூட இருக்கிறாளோ, அவள் கூத்தியாலோ நல்லவளோ கெட்டவளோ அது உனக்கு தேவை கிடையாது. அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேனோ இல்லை வப்பாட்டியாக வச்சுருக்கேனோ அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. என்னை நம்பி ஒருத்தி வந்தா, அவளை பாதி கிணறு தாண்டிட்டேன், அதோடு விழுந்தா கிணத்துக்குள்ளே விழுந்துருவேன். முழுசாக வந்து முடிச்சுட்டு வர்றேன். இதுக்கு நாள் ஒன்றும் ஆகாது. எவ்வளவோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நான் ஓப்பனாகவும் வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் எங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் அப்படியே அத்து விட்டுட்டு பாதியோடு வந்தேன்னா எல்லாமே அறகுறையாக நின்றும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு சீட்டு காசாக இருக்கட்டும், இல்லை நகைக்கடையில் வாங்கின கடனாக இருக்கட்டும், இல்லை எங்கள் பொருள் எங்கெங்கே அடகுல இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம், எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ வட்டி கட்டுறோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்னா அவன் எங்கே போவான்? கொஞ்சம் யோசிக்கணும்ல. உங்களுக்கு செட்டில் பண்ணிட்டேன், 50 லட்ச ரூபா வீடை கொடுத்தாச்சு, அவங்க 2 பேர் பேரில் எழுதி கொடுத்துட்டேன். உனக்கு உன் வருமானத்துக்கு இப்போ வரைக்கும் செலவு கிடையாது. நீ வாங்குறிய யூடியூப் வருமானம், இப்போ வரைக்கும் அதிலேருந்து 10 காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிய. நீ உனக்கு வருமானம் வந்து இப்போ எத்தனை நாள் ஆச்சு? நான் தான் உனக்கு காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். உனக்கு என்ன தேவைகளோ நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த வீட்டில் ஒரு சோப்பு பொடி இல்லை, ஒரு ஏரியல் பவுடர் இல்லை, ஒரு சர்ஃபெக்சல் லிக்யூட் இல்லை, துணி தேய்க்கிற ப்ரெஷ் இல்லை, உனக்கு குளிக்க மார்க்கோ சோப்பு இல்லை, ஷாம்பு இல்லை, தலைக்கு தேய்க்க எண்ணெய் இல்லை. எல்லாம் நான் தானே வாங்கி தர்றேன். உன்னை ஏதாவது செலவு பண்ண விட்டேனா? இல்லை உனக்கு இனிமேல் என்ன தேவைகள் இருக்குது? தேவைகள் இருக்குன்னு கூட வச்சுக்க. உன் யூடியூப் வருமானத்தை நீயே முழுசாக வச்சுக்க. பழைய மாதிரியே நீ போய் உன் வீட்டிலே இரு. நம்ம வீட்டில், பெரியவன் வீட்டில் உனக்கு என்ன தேவையோ வாரம் நான் முன்னால் வந்து செஞ்சது இல்லையா? வாரத்துக்கு 2 நாள் 3 நாளைக்கு வந்து கறி மீன் மட்டன் எல்லாம் வாங்கி கொடுத்தது இல்லையா? இப்போ எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத செலவை என் மேலே ஏற்றி விடுறேன்? ஆல்ரெடி ஏற்கனவே இப்போ நான் ரொம்ப இதுக்கு சொல்லலைங்க, கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், எங்களுக்கு இருந்த காசெல்லாம் வந்து 4 நாளில் காலியாகி போச்சு. என்கிட்ட இப்போ செலவுக்கு வர 24ஆம் தேதி வரைக்கும் நான் செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. வெறும் 3000 ரூபாயோ 4000 ரூபாயோ தான் வச்சுருக்கேன். இதை நான் தினம் சொல்கிறேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. அந்தந்த எய்த்தாப்பில் ஏசப்பா இருக்கார், கணக்கம்பட்டி சித்தரையா, திருச்செந்தூர் முருகன், இந்த எங்கள் அல்லா மக்காமதினா படம் இருக்குது. எல்லா முன்னாலேயும் நான் சத்தியம் பண்ணுறேன், என்கிட்ட எல்லா செலவும் போக கையில் 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ தான் இருக்குது. இந்த நேரம் போய் என்னை வீடு பார்த்து கொடு, எனக்கு அட்வான்ஸை கொடு, எனக்கு நான் இந்த வீட்டுக்கே நான் போகிறேன். சரி, நான் இன்னொன்று சொல்கிறேன், வீட்டுக்கு போ, வேணான்னு சொல்லலை, நல்ல வீடாக பாரு, ஒரு வீடு விஸ்தாரம் இருக்கணும். நாளைக்கு ஒரு 4 பேர் வர்றாங்க, நீ வச்சிருக்கிற பொருளை பூரா என் மையன் என்ன ஐடியா பண்ணுறான்னா, சுமி வேறு வீடு பிடிச்சிட்டா எல்லா ஜாமானையும் கொண்டு போய் அங்கே அள்ளி போட்டுட்டு அந்த இருக்கிற வீட்டை வெள்ளையடித்து க்ளீன் பண்ணி அதை வந்து விற்பனைக்கு காட்டி விற்றுட்டு அதை விட கொஞ்சம் கூட பட்ஜெட்டு போட்டு பெரிய வீடாக பிடிப்போம், 3 BHK பெட்ரூமோட பிடிப்போம். மாடியில் இப்போ அச்சுவுக்கே கல்யாணம் முடியுது, அவனுக்கு ஒரு ரூமு, இவனுக்கு ஒரு ரூமு, இவங்க அம்மா சுமி தங்குறதுக்கு ஒரு ரூமு, 3 BHK வீடு பிடிப்போம். மேற்கொண்டு கொஞ்சம் காசை போட்டு மாதம் அவன் ஒரு தொகை, நான் ஒரு தொகை, சுமி ஒரு தொகை. இப்போ எனக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், மாதம் ஒரு 10,000 ரூபா தர்றேன்னு சொன்னேன்ல, அந்த 10,000 நான் கொடுத்துருவேன். இது போக பலசரக்கு ஜாமான் மட்டனு சிக்கன் வாங்கி கொடுக்குறது தனின்னு வச்சுக்கோங்க 10. இவன் யூடியூப் வருமானத்தில் ஒரு 10, என் மகன் பெரியவன் அவனுடைய வருமானத்தில் ஒரு 10. மாதம் 30,000 ரூபா இஎம்ஐ கட்ட மாட்டோமா? ஒரு 10 வருஷம் டியூ போட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம்னா கட்ட முடியாத, அழகாக முடிக்கலாம்ல. அவன் சொல்கிறது கரெக்டாக சொல்கிறேன், வீடு பிடிச்சி கொடுங்க, கொஞ்சம் பெரிய வீடாக பிடிங்க, ஜாமான் சட்டெல்லாம் அள்ளி கொண்டு போய் நாங்கள் போட்டுடுறேன், நானும் அங்கேயே இருக்கிறேன், இந்த வீடை விற்றதுக்கப்புறம் வேறு பெரிய வீடாக பார்த்து எல்லாம் ஒன்றா கொடுத்து நம்ம போவோங்கிறான். இதில் என்ன தப்பு இருக்குது? இதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறா. இப்போ இருக்கிறப்ப போய் பார்த்த வீடு வந்து ஒரு புறா குண்டு மாதிரி இருக்குது, சும்மா ஒரு குருவி கூடு தண்டி இருக்குது. இந்த வீட்டுக்கு தான் நான் போவேன்னு அடம் பிடிக்கிறா, வேறு வீட்டுக்கு வரமாட்டேங்கிறா. 1ஆம் தேதிக்குள்ளே நான் குடித்தனம் போயே ஆகணுங்கிறான். இவ்வளோ தூரம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்?
எனக்கு ஏற்கனவே மனதளவுலேயும் நான் பயங்கரமான பாதிப்பு, உடல்லையும் இந்த காலில் கட்டி வந்து என்னால் நடக்கவே முடியல. விண்ணு விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. இந்த சாமி மேலே ஆணையாக சொல்கிறேன், என் பப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் மேலே சத்தியமாக, என் தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேங்க. நைட்டு பூரா நான் உருப்படியாக தூங்கவே இல்லைங்க. கால் வலியிலான வலி, வேதனை, சுருக்குன்னு அப்படியே பிடிச்சி இழுக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, அது சுகர் புண்ணா என்ன புண்ணுன்னு தெரியல, ஆரவ மாட்டேங்குது. நானும் ஒரு வாரமாக மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இப்போ தான் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு ஒரு பிளானை போடுறேன். ஆக அதோட வண்டியை ஓட்டிகிட்டு போய் இவளுக்கு அந்த மாடியில் ஏறி வீடை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலப்பாங்கிறேன். இல்லை நீ இந்த வீட்டை பேசியே ஆகணும்னு சொல்லி என்னை வம்பா உட்கார வச்சு அரை மணி நேரம் பேசி நாங்கள் வர்றோம் சாயங்காலம் அட்வான்ஸோடன்னு சொல்லிட்டு இப்போ என்னை கூப்பிட்டு வந்துட்டான். இப்போ நான் எங்கே போவேன், யார்கிட்ட போய் கேட்பேன், யார் இப்போ எனக்கு கொடுத்து உதவுற சூழ்நிலையில் இருக்கா? எல்லா பக்கமும் எல்லாருமே வந்து பிரிஞ்சுட்டாங்க. முந்தையாவது எனக்கு நிறைய ஆதரவுகள் இருந்துச்சு, அது யாருன்னு சொல்ல விரும்பலை. எல்லா ஆதரவுமே இப்போ பகைச்சாச்சு. இப்போ என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. நான் திடீர்னு போய் யார்கிட்ட கடனும் கேட்க முடியாது. இவகிட்ட கேட்டாலும் இவன் நகையும் தரமாட்டான். ஆக இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் மண்டை மூளையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இதுதான் நடந்த உண்மை. சுமிக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அடுத்த மாதம் கூட இந்த பொங்கல் கூட முடியட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும், கண்டிப்பாக பிறக்கும். அதனால் நீ போய் உன் மைய வீட்டில் இரு. எதாக இருந்தாலும் தை பொங்கல் முடிஞ்சு அதுக்கப்புறமா அடுத்த மாதம் சம்பளத்தில் கூட உனக்கு இதுக்கு நான் அவகிட்ட கூட நான் பேசுகிறதில்ல. நான் உனக்கு உறுதியாக வாக்குறுதியே தர்றேன். அடுத்த மாதம் பணம் வந்த உடனே முதல்ல உனக்கு வீட்டுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்து உனக்கு ஒரு வீடை பிடிச்சி வைக்கிறது என் பொறுப்பு, என் கடமை. இப்போ தான் உனக்கு சுகையில் பிரச்சனை இல்லை, அவனுக்கு உனக்கு ஆகாதில்ல, கிளம்பி வீட்டுக்கு போ. நான் என் பையன்கிட்ட பேசுகிறேன். இதுக்கு மேலே உனக்கு யார் வந்து உனக்கு இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுவா? எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், வாதத்துக்கு மருந்து இருக்குது, பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், நீ இப்போ பிடிவாதம் தான் பிடிக்கிற. அவளுக்கு என்ன எல்லாம் செய்கிறது, நம்மளுக்கே காசை பிடுங்குவோம், நம்மளுக்கு வீடு பிடிச்சி கொடுக்கட்டும்னு சொல்லி இப்போ என் சின்ன மகனும் வரமாட்டேன்ட்டேன். நீ ஒத்தையில் போய் உட்காந்து என்ன பண்ண போகிற? இப்போ அதுக்கு பேசாமல் எங்கள் அம்மா வீட்லேயே இருந்துட வேண்டியது தானே. நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துட்டேன். இப்போ தேதி இருந்தால் வருஷம் முடிய போகுது, வருஷம் பிறக்க போகுது, அங்கிட்டு ஒரு 15 நாள் தானே. நீ பாட்டுக்கு இரு. நான் அந்த லைவ் போடுற 1 மணி நேரம் மாத்திரம் எங்கிட்டாவது வெளியே போயிட்டு வா. மற்ற நேரம் பூரா அதை தான் சூர்யாவும் சொன்னான், அங்கேயே இருக்கட்டும், உங்கள் மையங்கிட்ட பேசி சமாதானம் பண்ண வரைக்கும் இருக்கட்டும், இல்லையா வேறு வீடு பிடிச்சி கொடுக்குற வரைக்குமாவது அங்கே இருக்கட்டும். இதுக்கு மேலே என்ன, இந்த இப்போ நாங்கள் பிடிச்சி இப்போ பார்த்த வீடு எங்கள் அம்மா வீட்டு அளவுக்கு கூட இல்லைங்க. எங்கள் அம்மா வீடு கூட கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது. இதை பார்த்துருக்கீங்களா எங்கள் அம்மா வீடை? இதை விட சின்ன வீடு, ரொம்ப சின்ன வீடு. இப்போ என்ன அவளுக்கு ஒரு குறை, என் வீட்டு இந்த எங்கள் அம்மா வீட்டுக்கு கக்கு சில தாப்பா இல்லை, அவ்வளோதானே. அழகாக ஆசாரியை கூப்பிட்டு வந்தால் ஒரு தாப்பா போட்டு கொடுத்துட போகிறாரு, பயம் இல்லாமல் இரு. இதெல்லாம் ஒரு சப்ப காரணம். அழகாக ஒரு தாப்பாவில் போட்டு விட்டுறேன், நீ பாட்டுக்கு பேசாமல் இரு. வெளியே பூட்டு நல்ல பூட்டாக போட்டு விட்டு திண்டுக்கல் பூட்டை பூட்டி விட்டுட்டு போகிறேன், தாராளமாக நீ பாட்டுக்கு இரு. இதை விட ஒரு பாதுகாப்பு வேணுமா? இப்போ நான் பிடிச்சிருக்கிற இவங்க போய் பிடிக்கிற வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஒரு 50 அடி தூரம் தான் இருக்குது. அதுக்கு நீ இங்கேயே இருந்துட்டு போயிட வேண்டியதானே. எதுக்கு வெட்டி செலவு? எங்கள் அம்மா வீடுனா ஒத்தி, எனக்கு செலவு கிடையாது. கரண்ட்டு பில்லு மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா 500 ரூபா தான். வேலை முடிஞ்சு போச்சுல. இதுக்காக ஒரு வீடை பிடிச்சிட்டு இப்போ அந்த வீட்டில் நிறையா ஜாமான் இருக்குது. ஒரு ஆக்குறதுக்கு ஒரு அரிசிக்கு கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பருப்பு ஜாமான், கொஞ்சம் காய்கறிகள், ஒரு அடுப்பு, 2-3 பாத்திரம். வேலை முடிஞ்சு போச்சுல. அப்புறம் ஏன் இத்தனை நாள் அங்கே உட்காந்துட்டில? ஒன்றுமே இல்லைல்ல. எங்கள் அம்மா என்ன உன்னை வந்து பேயாக வந்து பிடிச்சிட போகுதா, இல்லை ஆவியாக வந்து உன்னை வந்து கொண்டுற போகுதா? எதுக்கு அங்கே உட்காரதை விட்டு இப்போ தேவையில்லாமல் எனக்கு 30,000 ரூபா 50 இப்போ 30 ரூபாங்கிறாங்கல்ல அட்வான்ஸை கொடுத்துவிட்டு, அதுக்கு அடுத்து டான்னு பார்த்தா 1ஆம் தேதியான வாடகை வந்துடணும்ட்டாங்க. யார்? வீட்டு ஓனரு. இன்னொன்று, வீட்டுக்கு குடி வந்தால் 2 வருஷத்துக்கு இடையில் காலி பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. இவன் நாளைக்கே இங்கே இருக்கா, இவளுக்கு திடீர்னு இவளுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு தோணும், காலி பண்ணணும்னு தோணும். டக்குன்னு என்ன பண்ணுவா, எனக்கு வீடை மாற்றும்பா. வீட்டு ஓனரு அதெல்லாம் முடியாது, 2 வருஷம் நீங்கள் இருந்துட்டு தான் போகணும். அட்வான்ஸு காலி ஆகிற வரைக்கும் அவங்க இருக்க சொல்கிறாங்க. புரியுதா? சூசகமாக சொல்கிறது அதுதான். அட்வான்ஸை கொடுக்குறீங்க, திடீர்னு காலி பண்ணால் காலி பண்ணக்கூடாது, இருந்து அட்வான்ஸை கழிச்சு விட்டுட்டு போங்கிறதுக்கு அர்த்தம் தான் அது. 2 வருஷமாக இருந்துட்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? இது தேவையா? கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு யாராவது அலைவாங்களா? அதனால் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு வீடு பார்க்குற பிளானை ஒத்தி போடு. பொங்கல் முடியட்டும், அதுக்கிடையிலேயே என் மையன்ட்ட பேசி சமாதானம் பண்ணாலும் பண்ணது தான். இல்லாத பட்சத்துக்கு ஒரு வீடை பிடிச்சி தர்றேன். அடுத்த மாதம் வருமானம் வந்தவுடனே வேலையாக உனக்கு இதை நான் பண்ணுறேன். இதுக்கு சம்மதம்னா நீ இங்கே இரு. இல்லையா நீ கத்துற கற்றுக்கும், நீ சந்திரமுகியாக போடுற பேய் ஆட்டத்துக்கும் நான் ஆள் கிடையாது. நான் காலையிலேயே பயந்துட்டேன். இந்த போய் சாயங்காலம் கோரிப்பாளையம் பள்ளியாசல்லையோ தெக்குவாச பள்ளியாசல்லையோ போய் மந்திரிச்சிட்டு வரணும், இல்லை ஒரு தாயத்தை கட்டணும் போல். அந்தளவுக்கு இப்போ எனக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. காய்ச்சடிக்குது, குது 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 குதுன்னு வருது. சரியா? போதும்.
ஏற்கனவே இவ ஒரு அடங்காப்பிடாரி. இவன் இந்த பேய்க்கு பயந்து அங்கே பிசாசுக்கிட்ட போனால் அந்த பிசாசு அதை விட கொல்லிவாய் பிசாசாக இருக்குது, தலைவிரி கோலத்தோட. இவளாவது முடியை கட்டுறா, அவன் முடியை விரித்து போட்டுட்டு ஏன்னு வர்றதை பார்க்கும்போது இங்கே எனக்கு அப்படியே உள்ள ஈரக்குலையில் அந்த வெளியே வருது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அவருடைய செயல்பாடுகளை பார்க்க. போதும், இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கும் சீவே கிடையாது. ஏதோ உங்கள்கிட்ட விஷயத்தை சொல்லணும், என் நியாயத்தை சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன். நியாயமாக பேசுகிறேன்னா இல்லையாங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். 6 மணி லைவில் சந்திப்போம். பாய்.